வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொன்னான நேரம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கண் இமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட விபத்து. பெசன்ட் நகரில் இருக்கும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போவதற்காக பெசன்ட் அவென்யூவில் இளங்கோ பைக்கை ஒடிக்கவும், எதிரில் ராங் சைடில் வந்த ஆட்டோ ஒன்று மோதுவது போல வர இளங்கோ நிலை தடுமாறி மீடியனில் பைக்கை மோதவும், மங்கை அப்படியே பைக்கின் பின்னாலிருந்து தூக்கி எறியப்பட்டாள். ஆட்டோவை சிலர் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். இளங்கோ நேராய் அவனை நோக்கி வந்தான். பின்னாலிருந்து, சார் சார், உங்க வைஃப் என்று கத்துவது காதில் விழவே இல்லை. ஆட்டோ ஓட்டுநரின் சட்டை காலரை பிடித்து விட்டான். டேய், இறங்குடா கீழே. ராங் சைட்ல வந்து இடிச்சிட்டு உள்ளையா உட்காந்துட்டு இருக்க? கையெடு. எங்க மோதுன? டே கீன்னு நடக்கிறதே வேற. வண்டியை விட்டு இறங்கு. உன்னை சும்மா விடக்கூடாது. சார் விடுங்க, அம்மா மயக்கமா கிடக்காங்க பாருங்க. இளங்கோவுக்கு ஏதாவது காதில் விழுந்தால் தானே. நான் ஓரங்கட்டி நின்றுட்டு இருந்தேன். அந்த அம்மா சவாரிக்கு கையை தட்டவுமே கிராஸ் பண்ணிட்டேன். எங்க கையை காட்டினாலும் போயிருவீங்களோ? தப்புன்னு வாயில வருதா பாரு. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு தான் முதல் வேலை. கூடியிருந்தவர் இளங்கோவை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா? முதல்ல வைஃபை பாருங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். இளங்கோவுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. நானா பைத்தியம்? டேய், தப்ப ஒத்துக்காத வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா. என் பொண்டாட்டிக்கு எதனாச்சும் ஆச்சு, உன்னை வெட்டியே போட்டுருவேன், பொறுக்கி நாயே. ஆட்டோக்காரன் இளங்கோவை அடிக்கவே வந்து விட்டான். நிலைமை மோசமாகவே அங்கிருந்த சிலர் அவனை மன்னிப்பு கேட்க சொன்னார்கள். அவர்கள் கவலை எல்லாம் இளங்கோவின் மனைவி பற்றிதான். தப்புதான் சார், மன்னிச்சிடுங்க. இரு, உன்னை வந்து வச்சுக்கிற. உன் வண்டி நம்பர் எங்கிட்ட இருக்கு, தப்பிக்கலாம்னு கனவுல கூட நினைச்சிடாத. திரும்பி வந்த இளங்கோவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. மங்கையை காணவில்லை. பைக்கை சுற்றி கூட்டம். எங்க பையன் பொண்டாட்டி? ஒரு அம்மா கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. இந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அம்மாவா? குத்து கல்லாட்டம் புருஷன் நான் இருக்கும்போ அவளை தூக்கிட்டு போக யாருக்கு ரைட்டு? அந்த துண்டு கடிதத்தில் மீட் மீ இன் ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல், மை நம்பர் என்று மட்டுமே எழுதியிருந்தது. இளங்கோ தன் நண்பன் சிவாவுக்கு போன் பண்ணி சுருக்கமாய் நடந்ததை சொல்லிவிட்டு பைக்கை எடுத்து கொண்டு போக சொன்னான். நேராய் ஆஸ்பத்திரிக்கு விரைந்தான். இளங்கோவை போல ஒருத்தன் இருப்பானா என்று யோசிப்பவர்கள் அவனுடைய குணாதிசயத்தை பற்றி சிறிதேனும் தெரிந்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். மங்கையும் இளங்கோவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள்தான். பெற்றோரின் முழு சம்மதம் கிடைக்காவிட்டாலும் 1 வருஷத்தில் 2 பக்கத்திலும் எந்தவித மனக்கசப்பும் இல்லை. ஆனால் அவளுக்கு பிரச்சனையே இளங்கோதான். அவனுடைய பலவீனமே அவனது முன் கோபம்தான். காதலிக்கும் போதே அவள் புரிந்து கொண்டாள், இவனுடன் வாழ்வது அத்தனை எளிதாய் இருக்கப் போவதில்லை என்று. அவர்கள் சந்தித்தது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில்தான். பில்லிங் செக்ஷனில் அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தான். அவள் கவுண்டரை நெருங்கும் நேரத்தில் சடார் என்று அவர்களை முந்திக் கொண்டு ஒரு இளைஞன், மேடம், இந்த ஒரு ஐட்டம் தான், பில் போட்டுடுங்க, சீக்கிரம் போகணும் என்று ஒரு டூத் பேஸ்டை நீட்டினான். பின்னால போங்க என்று கவுண்டரில் இருந்த பெண்ணும் சொல்லவில்லை. முன்னால் நின்று கொண்டிருந்த மங்கையும் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் இளங்கோவுக்கு வந்ததே கோபம். ஏய் மிஸ்டர், நாங்கள்லாம் என்ன பூ பறிக்க வந்தமா? ஒழுங்கா வரிசையில நில்லுங்க. ஏய், அவங்களே சும்மாதான் இருக்காங்க, உனக்கு என்ன பொத்துக்கிட்டு வருது? அவ்வளவுதான். அவனுடைய சட்டை காலரை பிடித்து விட்டான் இளங்கோ. என்னடா செய்யறது தப்பு, இதுல என்ன மிரட்டுவியா? பெரிய சண்டையா இருக்க வேண்டியது. மங்கைதான் அவனை தடுத்து சமாதானப்படுத்தினாள். வெளியே வந்து அவனுக்காக காத்திருந்தாள். சின்ன விஷயத்த பெருசுபடுத்திட்டீங்க, இருந்தாலும் எனக்காக குரல் கொடுத்ததற்கு நன்றி. இதாங்க உங்களை மாதிரி ஆளுங்களோட பிரச்சனையே. அநியாயத்தை அங்கேயே தட்டி கேட்க தைரியம் இல்ல. என்னால் அப்படி இருக்க முடியாது. அவர்களுடைய பழக்கம் தொடர்ந்தது. மங்கைக்கு அவனுடைய குணம் ஆரம்பத்தில் பிடித்திருந்தாலும் போக போக பயத்தையும் சலிப்பையும் தந்தது.
தினமும் யாருடனாவது சண்டை. எந்த வேலையிலும் 6 மாசத்துக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் வேலையை விட்டு விடுவான். நல்ல வேளை, மங்கைக்கு நல்ல வேலை இருந்ததால் குடும்பம் குழப்பம் இல்லாமல் போய்க் கொண்டிருந்தது. மங்கை மீதும் அவன் கோபம் எப்போது பாயும் என்று சொல்ல முடியாது. அவன் உடைத்த ரிமோட் கண்ட்ரோல் போன், தட்டுகள், டம்ளர்கள் கணக்கே கிடையாது. எத்தனையோ தடவை அவனை விட்டுவிட்டு போக வேண்டும் என்று தோன்றும். ஆனால் எது அவளை கட்டி போட்டதென்றே அவளுக்கு புரியவில்லை. அவனுடைய நேர்மையாயிருக்குமோ? அவன் முதலில் அவளுக்காக சண்டை போட்டது மனக்கண் முன் வந்து போகும். அன்றைக்கு அவர்களின் 3வது திருமண ஆண்டு. அவர்கள் திருமண நாளை அஷ்டலட்சுமி கோவிலில் கொண்டாடுவது வழக்கம். இருவரும் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, முருகன் இட்லி கடையில் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு, பீச்சில் காலார நடந்துவிட்டு, ஒரு சினிமா பார்த்த பின் வெளியில் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்புவது வழக்கம். மங்கைதான் அந்த பேச்சை ஆரம்பித்தாள். அவளது போதாத வேலை. ஏங்க, அப்படியே நம்ம அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு வரலாமா? பார்த்துட்டு என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஆசீர்வாதம் வாங்கத்தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதா? என்னம்மா, ஏதாவது விசேஷம் உண்டா? மங்கை, இத கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. கல்யாணம், உடனே குழந்தை, அப்புறம் காது குத்து, பள்ளிக்கூடம், வேற நினைப்பே கிடையாதா? இதில் என்ன தப்பு? அவங்க காலத்துக்குள்ள பேர குழந்தைகளை பார்க்க ஆசை இருக்காதா? ஆத்திரத்தில் கையில் இருந்த பைக் சாவியை விட்டெறிந்தான். அது எங்கேயோ போய் விழுந்து விட்டது. நாம எங்கேயும் போக வேண்டாம், நீ வேணா போய் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சிட்டு வா. இது மாதிரி நேரங்களில் மங்கை அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவாள். 10 நிமிடத்தில் அவன் கோபம் எல்லாம் பஞ்சாய் பறந்துவிடும். வாயை திறந்தாளோ அதோ கதிதான். மங்கை எட்டி பார்த்தாள். அவன் சாவியை தேடிக்கொண்டிருந்தான். மங்கைக்கு சிரிப்பாய் வந்தது. ஏய் மங்கை, கோவிலுக்கு வரையா இல்லையா? உருஎன்ற முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கும் கணவனை பார்க்க பாவமாயிருந்தது. ஒன்றும் பேசாமல் வண்டியின் பின்னால் உட்கார்ந்தாள். அப்படியே இருந்திருக்கலாம். ஏங்க, குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு மனவருத்தம் இருக்கா? வண்டி ஓட்டும்போது அவன் மனநிலை தெரிந்தும் இந்த கேள்வியை கேட்டது எவ்வளவு முட்டாள்தனம் என்று உணரும்போது எல்லாமே கைவிட்டு போயிருந்தது. 10 நிமிடத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தான் இளங்கோ. இங்க மங்கைன்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ரிசப்ஷனிஸ்ட் 1 செகண்ட் என்றவள். பேர் இல்ல, ஆனா 1/2 மணி முன்னால ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆன பெண் மேல 2வது மாடி ICU 4 என்றாள். ஒரே தாவாக 2வது மாடியில் இருந்தான். ICU முன்னால் இருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்திருந்த பெண் சட்டென்று எழுந்து நின்றாள். அவளுக்கும் ஏறக்குறைய மங்கை வயசுதான் இருக்கும். படு ஸ்மார்ட்டாக இருந்தாள். நேர்த்தியான உடை. நீங்க தீபாவா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்க அட்மிட் ஆகியிருக்கும் மங்கையின் புருஷன் இளங்கோ. என்ன கேட்காம நீங்க எப்படி அவளை இந்த ஆஸ்பத்திரியில சேர்க்கலாம்? இளங்கோ, நான் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சேன். கூட்டத்துல இருக்கிறவங்க சொல்லும்போது அவரு சண்டை போட்டதுல மும்முரமா இருக்காரு, காதுலயே வாங்க மாட்டாருன்னு. இப்ப புரியுது இளங்கோ. இந்த வினாடி கூட சாதாரணமா யாருமே கேட்கிற கேள்வி, என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு, எப்படி இருக்கா? இந்த கேள்வி உங்க வாயிலிருந்து வரும்னு எதிர்பார்த்தேன். சாரி இளங்கோ, ஹைலி டிசப்பாயிண்டட். இளங்கோவுக்கு அப்போதுதான் உரைத்தது. மேடம், என் மங்கைக்கு என்னாச்சு? குமரி குமரி அழத் தொடங்கினான். இளங்கோ, பயப்படாதீங்க. மூளைக்குள்ள அடிபட்டு ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கு. நல்ல வேளை சரியான சமயத்துல வந்ததால உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இளங்கோ மௌனமாய் அவளுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தீபா அவனுடைய கையை பிடித்து கொண்டாள். இளங்கோ, நான் உங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் உங்களை மாதிரி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிற ஆள் இல்ல. சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்க என்னை ரொம்ப நாள் முன்னாலேயே தயார் பண்ணிட்டேன். அதுவுமே வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம்தான். ஒரு மறக்க முடியாத கசப்பான அனுபவம் கற்றுத்தந்த பாடம். அதற்குள் கதவை திறந்து கொண்டு டாக்டர் ஒருவர் வெளியில் வந்தார். எஸ், தீபா, பேஷண்டோட உறவினர் யாராவது?
டாக்டர், அவங்க புருஷனே வந்திருக்காரு. போத் ஆஃப் யூ ப்ளீஸ் கம் டு மை ரூம். வாங்க இளங்கோ, வாங்க உட்காருங்க. மிஸ் தீபா, நீங்களும் தான். சரியான நேரத்துல உங்க மனைவியை இங்க கொண்டு வரலைன்னா இப்ப அவங்கள நீங்க இழந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம் மிஸ்டர். இளங்கோ, எஸ் இளங்கோ, பேஷண்ட் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. மங்கை, பச்சையம்மா. மங்கை. மிஸ்டர் இளங்கோ, இவங்க உங்க மனைவியை சரியான சமயத்துல இங்க கொண்டு வரலைன்னா அவங்களுக்கு என்ன வேணா ஆயிருக்கலாம். அந்த சரியான நேரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கோல்டன் ஹவர். அடிப்பட்ட முதல் 1 மணி நேரம் பொன்னை போல மதிப்பு மிக்கது. அதற்குள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும். அதை செய்ய முடிந்தால் டாக்டருக்கும் அடிப்பட்டவருக்கும் அதை விட பெரிய உதவி எதுவுமே இல்லை. தீபா அதைத்தான் செஞ்சிருக்காங்க. உங்க மனைவி மட்டுமில்லை இளங்கோ, இவங்க காப்பாத்தி இருக்கும் ஆட்கள் 20க்கும் மேல. இவங்க அணிந்திருக்கும் பேட்ச் பாத்தீங்களா? இளங்கோ அப்போதுதான் கவனித்தான். தூங்கா விளக்கு என்று எழுதியிருந்தது. மிஸ் தீபா, நீங்களே அதை பத்தி அவர்கிட்ட சொல்லிடுங்களேன். எனக்கு 10 நிமிஷம் வேலை இருக்கு. டாக்டர் ஜேம்ஸ், ஆஸ்பத்திரியின் சீஃப் நியூரோ சர்ஜன், எழுந்து வெளியே போனார். தீபா, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கே என் மேல ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீங்க செஞ்ச இந்த உதவி என்ன சொல்றதுன்னே தெரியல. இளங்கோ, நிறைய பேர் இதோட முக்கியத்துவம் தெரியாம தான் இப்படி கவனக்குறைவா இருக்கோம்னு எனக்கு தோணுது. தூங்கா விளக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அணையும் நிலையில இருக்கிற ஒரு ஜீவனை, ஒரு உயிரை பிடித்து வைத்துக் கொள்ளும் சக்தி அதற்கு உண்டு. தூங்காமல் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அமைப்பு திடீரென்று ஏதோ ஒரு நாள் உருவானதில்லை. இதற்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. சோகக் கதை, என் கதை. கேட்க உங்களுக்கு பொறுமை இருந்தா சொல்ல நான் தயார். ப்ளீஸ் தீபா. இது நடந்து 10 வருஷம் இருக்கும். முதல் நாள் நல்ல மழை, தெருவுல இன்னும் ஈரம். அன்னைக்கு என்னோட பிகாம் கடைசி பரீட்சை. அப்பா வீட்டுக்கு போற வழியில கோவிலுக்கு போகலாம்னாரு. பைக்ல மருதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். பின்னாடி வந்த கார் வேகமா வந்ததுல ஒதுங்க முடியாம எங்க வண்டியை இடிச்சிட்டு போய்கிட்டே இருந்தது. அப்பா அப்படியே தடுமாறி மீடியன்ல மோதி கீழே விழுந்ததுல கல்லுல தலை அடிபட்டு ரத்தமா கொட்டுது. ஹெல்மெட் வேற போடல. என்னால எந்திரிக்கவே முடியல. கை காலை அசைக்க கூட முடியல. கத்தி கத்தி கூப்பிட்டும் ஒருத்தர் கூட நிக்கல. கண் முன்னாடி அப்பா துடிச்சது. 6 மணிக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆசை, கனவு எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு அப்பாவோட இன்சூரன்ஸ் கம்பெனி வேலையில சேர்ந்தேன். இன்னைக்கு ஜோனல் மேனேஜர். கண்ணு முன்னாடி அந்த காட்சி. அன்னைக்கு தூங்கா விளக்கின் கதை, தூங்கா விளக்கின் விதை மனசுல விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விருட்சமா நிக்குது. ஒரு நர்ஸ் உள்ளே வந்தாள். டாக்டர், உங்களை ஐசியூவுக்கு வர சொன்னாங்க. உங்க மனைவிக்கு லேசா நினைவு திரும்பி இருக்கு. ஐசியூ வாசலில் இளங்கோவும் தீபாவும் காத்திருந்தார்கள். வெளியில் வந்த டாக்டர், இளங்கோ, உங்க மனைவி கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குறாங்க. இன்னும் முழுசா மயக்கம் தெளியல. தொந்தரவு பண்ணாம 5 நிமிஷம் பார்த்துட்டு போங்க. தீபா, நீங்களும் தாராளமா போலாம். குழாய்களுக்கு நடுவே தெரிந்த மங்கையின் முகம் அவன் இதயத்தை பிசைந்தது. இளங்கோ, இளங்கோ. மங்கையின் வாய் முணுமுணுத்தது. குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவளுடைய மொத்த உடம்பும் ஒரு வினாடி அதிர்ந்தது. மங்கை, சாரிடா. அவளுடைய உதட்டில் ஒரு புன்முறுவல். 10 நிமிடம் ஒன்றும் பேசாமல் அவள் கையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். சார், இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. அநேகமா மயக்கம் தெளிஞ்சிடும். தீபாவும் இளங்கோவும் வெளியில் வந்தார்கள். மறுபடியும் தீபாவின் கைகளை பிடித்து கொண்டு கண் கலங்கினான் இளங்கோ. இளங்கோ, மங்கை முழுசா உங்களுக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுங்க. மற்றதெல்லாம் மறந்துடுங்க. நான் உடனே கிளம்பணும். அம்மாவும் தம்பியும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னால வருவேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். தினமும் தான் பார்க்க போறோமே. ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு தோணுது. கோபம் என்பது எல்லா மனுஷனுக்கும் வரும், வரணும். இல்லைன்னா சுரணையே இல்லைன்னு அர்த்தம். ஆனானப்பட்ட எல்லாம் துறந்த முனிவர்களுக்கே கோபம் வந்ததா புராணங்கள் சொல்லுது. துர்வாசர் கோபம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே. ஆனால் அடிக்கடி காரணம் இல்லாம வர கோபத்துக்கு மதிப்பே இல்லாம போயிரும்.
யார் வேணாலும் கோபப்பட உரிமை இருக்கு. அது ரொம்ப சுலபம். ஆனா சரியான நபரிடம் சரியான அளவுல சரியான நேரத்துல சரியான காரணத்துக்காக சரியான முறையில கோபம் கொள்வது என்பது அது மிகவும் கடினமானது. இத நான் சொல்லவில்லை. பிரபல கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் கூறிய பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய வாசகம். நாம ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய அரிய தத்துவம். லெட்ஸ் ட்ரை இளங்கோ. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.